ஜூலி எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ அவளை பற்றி பேசி அவளோட இதை ஏற்றி விட்றீங்கன்னு தெரில. அவள் வந்து பப்ளிசிட்டிக்காக ஏதோ ஒன்று பேசுகிறா, அவ்வளோதான். அவளை வந்து அந்த அளவுக்கெல்லாம் ஒர்த்தே கிடையாது, பேசுகிற அளவுக்கெல்லாம். எங்க அவளை இந்த மாதிரி காசு கொடுக்காம ஒரே ஒரு பிரச்சாரத்துக்கு கூட்டம் சேர்த்துற சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்பலாம் வேண்டாம் ப்ரோ. காசே தராம ஒரு 100 பேரை சேர்க்க சொல்லுங்க ப்ரோ. காசு தராம செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். அவெல்லாம் ஒரு ஆள் இல்லை ப்ரோ. அவளை பற்றியெல்லாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. சேம் ஒய் பிளட் சேம் பிளட் மாதிரி தான், ஓகேங்களா? நமக்கு எது தேவையோ அவங்கள பற்றி தான் பேசணும். நாம் தமிழர் கட்சி ஏன் ப்ரோ போட்டிக்கே இல்லாத, அது வந்து ஒரு ஆட்டத்திலேயே இல்லாத ஒரு போட்டியிலலாம் கிடையாது, ஆட்டத்திலே இல்லாத ஒரு கட்சி. அதை பற்றியெல்லாம் பேச தேவையில்லை. எதுக்கு தேவையில்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறீங்கன்னு தெரியல. அவங்கள பற்றி தேவையில்லாதவங்கள பற்றி பேசி அவங்களோட இமேஜை வந்து பப்ளிசிட்டி பண்ண நினைக்காதீங்க நீங்களே. அதை இப்பயே எரேசர் வச்சு அழைச்சிருங்க இந்த இடத்துலயே. அண்ணன் தான் ப்ரோ. பார்த்தீங்கல்ல, காலையில் 7 மணிக்கு வந்த சனம் இப்போ பாருங்க, இப்போ மதியானம் வந்து 2 மணி ஆச்சு, இப்போ தான் கலைஞ்சு போகுது. ஒத்த பைசா கொடுத்துருப்பாரா அண்ணன்? யாருக்காக வந்தோம்? அண்ணங்காக வந்தோம். அண்ணன் நிற்கிற இடம் கண்டிப்பாக ஜெயிப்பாரு. அண்ணன் தான் 2026 சிஎம். அதாவது பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் தான் சூரியன் உதிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி கிழக்கில் தான் சூரியனே மறைய போகுது. ஸோ தளபதியோட ஆட்சி தான் தொடர போகுது, சரிங்களா? ஸோ இந்த சாட்டை திருமறன், ஜூலி, செந்தில்வேல் இந்த மாதிரி கொத்தடிமை ஊப்பிக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் பேரை சொல்லி தான் வந்து என்ன பண்ணுறீங்க, எல்லாரும் சம்பாதிச்சிருக்கீங்க. அவங்க சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா யாருக்குமே சரி எந்த ஒரு தொழில் எதுவுமே கிடையாது. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா சொந்தமாக உழைச்சி 33 வருஷமாக வந்து சினிமாவில் இருந்து நல்லா சம்பாதிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு அங்கீகாரம் அவங்களுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, நானும் வந்தேன்னா அவங்களை வந்து காப்பாற்றணும் இருக்கிறாரு. அவர் சம்பாதிச்ச எல்லாமே வந்து என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்காத வந்திருக்கிறாரு. அதனால இந்த மற்ற ஆளுங்களாம் வந்து என்ன பண்ணுங்க, விஜய் அவங்கள ஜெயிக்க பார்த்துவாங்க. இல்லை அப்படின்னா இப்போ சொல்கிறேன், தளபதி தான் எல்லாருமே ஜெயிப்பார். 234 தளபதி தான் ஜெயிப்பார். ஸோ தளபதி ராஜ்யம் இன்னைக்கு தொடரும். 2026 டிவிக்கே தான். இவ்வளவு நாள் வந்து பெருசா திருச்சி கிழக்குல பேசல, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்றிருக்காரு. எப்படி இருக்கு அரசியல்? ப்ரோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களாம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதாவது 1967 வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கட்டமைப்பு வந்து வந்திருக்கதே ஒழிஞ்சு, ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கடனில் தான் வந்துருக்காங்க. ஆனால் அரசியல்வாதிகள் எல்லாம் கடனில் இருக்கிறாங்களா பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. இன்னைக்கு சொல்கிறாரு ஸ்டாலின் வந்தானே எனக்கு 10,000 தான் கையிருப்பா இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவரோட பார்த்தா நம்புற மாதிரி வந்து இருக்குது. அவர்கிட்ட நான் 10,000 மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு 10,000 வந்து பார்த்தீங்கன்னா அவர்களாம் இருந்தால் இங்கே திருச்சி கிழக்கில் பார்த்தீங்களா, அதுக்கே கொடுக்குற காசு அந்த 10,000 ரூபா தான், சரிங்களா? அப்படி இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து வந்து என்ன பண்ணுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா விஜய் வந்து சம்பாதிக்காத வரல, சம்பாதிச்சு வந்துருக்காரு. அதனால ஒத்த பைசா கூட மக்களோட ஒத்த பைசா கூட அவர் எடுக்க மாட்டாரு, சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக டிவிக்கு ஓட்டு போடுங்க. அரசியல் வந்து ஒரு சாக்கடைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதை வந்து புனிதமடை வச்சது தளபதி விஜய் தான்ப்பா. ஏன்னா வந்து குழந்தையும் தெய்வம் ஒன்று. அந்த குழந்தைகளெல்லாம் 3 வயசு குழந்தைகளெல்லாம் வந்து அரசியல் பேச வச்சார்ல, அப்பயே வந்து தமிழ்நாடு அரசியல் வந்து புனிதமடைஞ்சிருச்சு. குழந்தைங்களாம் 3 வயசு குழந்தைங்களாம் அரசியல் பேசும்போது புனிதமடைஞ்சிருச்சு. அதனால் புனிதமடைஞ்ச மக்களுக்கு வந்து எல்லாரும் தெளிவான முறையில் ரிசல்ட்ஸுக்கு வாக்களிக்கணும்ப்பா, புரியுதா? அது இன்னொரு பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் வந்து அப்பன் மகன் பேரன் அப்படின்னு அந்த மன்னராட்சி பரம்பரை இருக்குல்ல, அந்த மன்னராட்சி ஆட்சியை வந்து நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து அகற்றராகுது. அதுக்காக தான் உணர்வுபூர்வமாக இந்த விஜய் வந்திருக்காரு, புரியுதுங்களா? உணர்வுபூர்வமாக வந்திருக்காரு. இன்னைக்கு தமிழ் மண்ணில் வந்து யாருக்கு நான் மன்னிக்கவே யாருக்குன்னு சொல்லிட்டேன், எவனுக்கும் இந்த ஆசை வரக்கூடாது. இந்த அப்பன் மகன் பேரன்னு சொல்லி எவனுக்குமே இந்த ஆசை வரக்கூடாது. அதுக்கு உண்டான இந்த மரணடியே தமிழ் மக்கள் வந்து இந்த தீய சக்திக்கு மக்கள் கொடுப்பாங்க. ஓகே, நாலேஜ் இருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு, என்றைக்குமே ஒரே பேச்சு கிடையாதுல்ல. அப்படி வந்து சாட்டை திருமுருகன் வந்து அவர் அவ்வளோ பேசுகிறேன்னா அப்போ ஏன் காளியம்மாள் வந்து அவங்க வந்து சஸ்டெயின் பண்ண வைக்க முடியல அவங்க கட்சியில்? அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தாங்க, எப்பேற்பட்ட பேச்சாளர் அவங்க, எத்தனை வருஷமாக இருந்தாங்க. ஒரு பிரச்சனை இல்லாமல் அவங்க வந்து அந்த கட்சி விட்டு அவங்க போயிருக்க மாட்டாங்களே. அதே ஒரு கட்சிக்குள்ளே உள்ள ஒரு விஷயத்தை சார்ட் அவுட் பண்ண முடியாதவங்க நாளைக்கு நாட்டுக்குள்ளே உள்ள ஒரு பிரச்சனை எப்படி சார்ட் அவுட் பண்ணுவாங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூலியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு இத்தனை நாள் பேசாதவங்க ஏன் இப்போ பேசணும்? திடீர்னு ஏன் வரணும்?
ஏன் ஒரு ஃபேம்ங்களா? ஏன் வர சொல்லுங்கள். அதான் இப்போ நடந்துச்சுல, ஏன் பெரம்பூருக்கு போயிருக்க வேண்டியதானே? ஏன் இங்கே வந்திருக்க வேண்டியதானே? எதுவுமே இல்லைங்களே. எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பேசலாங்க, இறங்கி செய்யணும்ல. பேசினா இறங்கி செய்யணும்ல, அதுக்கான திராணி இருந்தால் அவங்க வரணும். அது தப்புங்க. உரிமையில் பேசுகிறவங்க ரொம்ப ரொம்ப தப்பு. எதுக்காக இருந்தாலும் ஒரு சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குது, அதுபடி நம்ம வந்து பேசணும் யாராக இருந்தாலும். விஜய் தான் வந்து பேசியிருக்காரு, என்னைக்காச்சும் வந்து சபை நாகரிகத்தை ஒரு மீறிக்காரா? ஸ்டாலின் சாருன்னு தான் சொல்லியிருக்காரு தவிர்த்து அதை தாண்டி யாரும் சொல்லதில்லை. சீமான் அண்ணன் தான் சொல்லியிருக்காரு தவிர்த்து அதை தாண்டி எதுவும் சொல்லதில்லை. என்றைக்குமே அது உரிமையில் பேச ரொம்ப தப்பு. ஜூலிலாம் ஒரு ஆளே இல்லைண்ணே. போராட்டத்தில் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்த ஒரு பொண்ணு, ஒருங்கிணைப்பாளர் வேறு ஆள். அது ஓரமாக நின்று அது இப்போ விசில் அடித்து கத்தி பெருசாகிருச்சு. அது பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, மதிக்காதீங்கண்ணே. சாட்டே அவரெல்லாம் ஒரு ஆளாண்ணே. பேசி ஏன் பெரிய ஆளாக்குறீங்க? தம்பி பேசலாம் தூக்கி ஓரமாக வைங்க. என்றைக்குமே தலைவர் பேசுறதுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது. அவ்வளோதான். ரைட், நன்றி. அப்படியாப்பா? அந்த பொண்ணு அறியாமல் பேசுகிறாங்கப்பா. அந்த பொண்ணு அறியாமல் பேசுகிறாங்க. அது தீய சக்தியோட தூண்டுதல்னால பேசுகிறாங்க தம்பி. ஆனால் அந்த பொண்ணை குற்றம் சொல்லி தப்பு கிடையாது, தீய சக்தி மேலே தான் குற்றம் தம்பி. ஏன்னா அந்த பொண்ணு அறியாத பொண்ணு. ஏன்னா ஜல்லிக்கட்டு பதில் வந்து அவ்வளோ ஆர்வமாக இருந்த பொண்ணை வந்து அவங்களோட சுயநலத்துக்காக தம்பி அவங்க பயன்படுத்துகிறாங்க அந்த பொண்ணை. பாவம் அந்த சொல்லுங்கள். சாட்டை அந்த தம்பி அவர் சந்த சகோதரா, அவரும் வந்து அவரோட கட்சிக்காக ஏதாவது சொல்லித்தான் அவனுக்கு வழி இல்லை, அதனால் சொல்கிறாரு. அதனால் எல்லாத்தையுமே மறப்போம், மன்னிப்போம். எங்களோட ஒரே இலக்கு வந்து தீய சக்தியை அகற்றுறது தான். அதுதான் இலக்கு. எங்களோட இலக்கை வந்து மாறுபடுறதுக்காக இவங்க எல்லாம் டிவைட் பண்ணுறாங்க. எங்களோட ஒரே இலக்கு வந்து தமிழக மக்களோட ஒரே இலக்கு வந்து தீய சக்தியை அகற்றுறது தான்ப்பா. தீய சக்தியை அகற்றுறது தான்.